திருப்பத்தூர் அருகே ஜல்லிக்கட்டில் பெயர் பெற்ற கிராமத்து கோயில் காலை இறப்பு. மேலதாளங்கள் முழங்க பெண்கள் குழவி சத்தத்துடன் அடக்கம் செய்த கிராமத்தினர் கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோட்டையிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ சூரமா காளியம்மன் கோயில். இக்கோயிலுக்காக கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய காளை வாங்கப்பட்டது. அக்காளைக்கு கிராமத்து இளைஞர்கள் காங்கேயன் என பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். இக்காளையை கோயிலின் காவல் தெய்வமாக இப்பகுதி மக்கள் போற்றி வந்தனர். கிராமத்து விசேஷங்கள் மற்றும் திருவிழாக்களில் இக்காளைக்கு என தனி மரியாதை அளிக்கப்படுவது வழக்கமாகும். இந்த கோயில் காளை சிராவயல், அரளிப்பாறை, புதுப்பட்டி புதூர், காண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பரிசுகளுடன் பெயரையும் புகழையும் பெற்று கிராமத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது. இந்நிலையில் கோட்டையிருப்பில் உள்ள முதியவர்கள், இளைஞர்கள், சிறியவர்கள் என பலரின் அன்பையும் பாராட்டையும் பெற்று வளர்ந்து வந்த காங்கேயன் காளை கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் இருந்து வந்த நிலையில் திடீரென இரவு பரிதாபமாக உயிரிழந்தது. பின்பு இறந்த காளைக்கு சந்தனம், ஜவ்வாது பூசி, வேட்டி, துண்டு, மாலை அணிவித்து கிராமத்தினர் காளையின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து அதன் உடலுக்கு சுற்றுப்புற கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மஞ்சுவிரட்டு ஆர்வலர்கள், வீரர்கள் என நூற்றுக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கிராமத்தினர் மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து கோயிலுக்கு அருகாமையில் அது வளர்ந்து வந்த இடத்தில் கண்ணீர் மல்க நல்லடக்கம் செய்தனர். கிராமத்திற்கு பெருமை சேர்த்த கோயில் காலை இறந்ததால் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது.